ஜெப அறைக்குள்ளார் இருக்கும்போது ஆண்டவரோடு கேட்ட, நேசப்பா, நியாய தீர்ப்பு நாள் நீங்கள் அந்த சிங்காசனத்தில் உட்காரும் போது உங்க முகம் எப்படி இருக்கும், ஜஸ்ட் அந்த காண்பி தர வேண்டும் என்று கேட்டேன். ஆவியானவர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னதை பாரு மக்களே, நான் பார்க்கும்போது மகிமையின் வஸ்திரத்தை உடுத்து கொண்டு ஒரு ஆள் நிற்கிறதை பார்த்து என்னோட ஆவியானவர் பேசி, பாத்தியா, இப்போ அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யவான், இப்ப என்ன தப்பு செய்தாலும் அவர் தண்டிக்க மாட்டார், காரணம் அவன் இரக்கத்தின் ஐஸ்வர்யவான். அல்லேலூயா. அவர் முகம் பார்த்தியா, அன்பா இருக்கிறாரு. ஆனால் ஒரு நாள் அந்த நியாய தீர்ப்புக்காக அந்த சிங்காசனத்தில் உட்காருவார் பார் என்று சொன்னார். நான் பார்க்கும்போது அந்த நபர் அந்த பெரிய ஒரு சேர்ல உட்காருகிறாரு. அவர் உட்கார்ந்த நிமிஷம் முதல் அவருடைய முகத்தில் நின்று அக்கினி புறப்பட்டு கொண்டிருக்கிறது, அக்கினி புறப்பட்டு கொண்டிருக்கிறது. உடன் ஆவியானவர் பேசும்போது சொன்ன, பாத்தியா, அவர் அந்த சிங்காசனத்தில் நியாய தீர்ப்பின் சிங்காசனத்தில் இருக்கும்போது அவர் பட்சிக்கிற அக்கினியாய் மாறுவார். நாம் நினைக்கிறது மாதிரி அல்ல ஆண்டவர். ஆண்டவர் யார் என்று உண்மையாய் அறிந்திருந்த நம்ம இப்படி இருந்திருக்க மாட்டோம். அல்லேலூயா.